ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனல்ச்சும் விலாக்ஸ். இன்றைக்கி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி காளான் பிரியாணி எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி 2 தக்காளி, காளான் 1 பாக்கெட்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சீரகம், சோம்பு, பட்டை. அதுக்கடுத்து மசாலா கொஞ்சோண்டு வத்தப்பொடி, மல்லித்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். அரிசி 1 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சாச்சு. இப்போ நெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய், அதுக்கடுத்து தயிர். இப்போ குக்கரை வச்சாச்சு. குக்கர் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சீரகம், சோம்பு, பட்டை, பிரியாணி இலையை போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்குருவோம். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெள்ளைப்பூண்டு 2 போட்டுக்குருவோம். பச்சை மிளகா நான் போடலை, ஏன்னா குட்டி பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், பாதி வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த புதினா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். நல்லா அப்படி கிளறி விடணும். எண்ணெயிலே வதங்கினா தான் நல்லா ஃப்ளேவர் பிரியாணியோட ஸ்மெல்லு நல்லா வரும். வெங்காயத்தோடு சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி. தக்காளியை நல்லா வதக்கிடும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ போட்டுக்கலாம். காளான் நல்லா வதக்கணும். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுருக்கோம். உப்பு போடுறதுனால நல்லா காளான்லேயும் உப்பு பொடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பாருங்க, இப்படி தண்ணி வந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், அந்த மல்லித்தூள் எல்லாத்தையும், வத்தல் பொடி எல்லாத்தையும் போட்டு கிளறிடு. தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். மசாலாலாம் அதில் நல்லா பிடிச்சி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்குவோம். தயிரை போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கணும். அரிசி நம்ம அடுப்பு பற்ற வைக்கும்போது ஊற வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஊறிடுச்சு நல்லா. அலசி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இது எங்கள் வயலில் விளைஞ்ச அரிசி, அக்ஷயா பொன்னி, எங்கள் வயக்காட்டில் விளைஞ்சது. நல்லா வதங்கிடுச்சு. 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அப்படியே அரிசியை போட்டுருவோம். ஒரு டம்ளர் சேர்த்தணும். இந்த
தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிடுவோம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பாடு இறக்கும்போது. கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, நான் போட்டுக்கிட்டேன். 2 விசில் ஃபுல்லையும் 1 விசில் சிம்லேயும் வச்சு நம்ம இறக்கிக்கிடுவோம். பொடி வச்சு வெயிட் பண்ணுவோம். சூப்பரான பிரியாணி ரெடி பாருங்க. ரொம்பவும் குழையலை, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ணாச்சி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.